வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு வந்து பேக் வரைய போகிறோம். இப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும், நான் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கோடு வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை நல்லா அயர்ன் பண்ணி நல்லா அழகாக நீட்டாக மடித்து அந்த கோட்லேயே வைக்கணும். வச்சு என்ன செய்யணும், இப்போ நான் செய்கிற மாதிரி பண்ணுங்க. சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் எடுத்து எங்கெங்கெல்லாம் நான் டாட் பண்ணுறேனோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டருக்கு வந்து லெஃப்ட் சைடு ஒரு மார்க் 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் அந்த 2 கையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வந்து மேலே வந்து ஒரு லைன் போட்டுட்டு இப்போ என்ன செஞ்சிடறோன்னா, நம்ம ப்ளவுஸ் அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுறோம். இது வந்து ரெடி அளவு. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, பின் பீஸு முன் பீஸ் ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ஆம்கோல் டாட் வரைஞ்சது, நெக் வரைஞ்சது எல்லாருமே நம்ம வந்து லைன் பண்ணிடுறோம். லைன் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரையும் இந்த நெக்கையும் ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் ஷோல்டரையும் ஆம்கோலையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து கீழே வந்து ஜஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தையலுக்குன்னு ஒரு 1.5 இன்ச்சு விட்டு நம்ம வந்து லைன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பண்ணிவிட்டு அழகாக நீட்டாக வரைஞ்சிடணும். வரைஞ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆம்கோல் நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆம்கோல் செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து நம்ம ஜஸ்ட் ரவுண்டு பார்த்துருவோம். ஜஸ்ட் ரவுண்டு எப்படி அளக்கணும்னா, இப்போ ப்ளவுஸில் முன் பீஸை வச்சு ரொம்ப இழுக்கக்கூடாது. ஓரளவுக்கு இழுத்துட்டு என்ன செய்கிறீங்க, இப்போ இதில் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது ப்ளவுஸில் வந்து. சரிங்களா? இப்போ நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் 8.5 இருக்கான்னு பாருங்கள். நான் எப்படி வைக்கிறேனோ அப்படியே வைங்க. கரெக்டாக வந்து 8.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? எனக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே நெக்கு வரைகிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டரில் வந்து 1.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஆம்கோல் லென்த்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட் வந்து 11.75 இருக்குது. சரிங்களா? அந்த 11.75 கீழேருந்து வச்சு நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சு மேலேருந்து ஆனால் அளக்கணும். அதில் வந்து கரெக்டாக 4.75 இருக்குது எனக்கு வந்து. சரிங்களா? கரெக்டாக அந்த ஜாயின் பண்ண இடத்துல நமக்கு இங்கே இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஆனால் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன செய்கிறோன்னா, அந்த வளைவு கர்வ் வரைய போகிறோம். அந்த கர்வ் வரைகிறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த 4.75 2ஆக மடக்குனோம்னா நமக்கு வந்து 2.25 ஒரு கோடும் வரும். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறோம், அதில் வந்து நம்ம சென்டரை மார்க் பண்ணுறோம். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறோம் பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டு இந்த 3ஐயுமே நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே ஒரு கர்வாக டாட் வைக்கிறோம். கர்வாக வச்சு அப்படியே லைன் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த ரவுண்ட் எடுக்கணும். ஆம்கோல் ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் அளந்துக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸில் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கையை ஒவ்வொரு ஃபிங்கராக ஒரு இன்ச்சாக நீங்கள் நகட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து 6.25 இருந்துச்சு. அளக்கிறப்ப எனக்கு கரெக்டாக 6.25 சம்திங் கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து. சரிங்களா? இப்போ என்னச்சுன்னா, அங்கே ஒரு அர்க்காட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நெக்கையும் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா வரைஞ்சிட்றோம். அழகாக கர்வாக யூ நெக். இது வந்து அவங்க கொஞ்சம் பெரியவங்க, அதனால் நான் யூ நெக்காகவே வரைகிறேன். இது வந்து சாதா ப்ளவுஸ் தான். இது வந்து வரைஞ்சிட்டு இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடுவோம். பேக்கை நான் கட் பண்ணிட்டேன்.